வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற, அதாவது நடைமுறையில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அழகை விரும்பாதவர்கள் யாருமே கிடையாதுங்க. எப்படி இருந்தாலும் அழகு அழகு அழகு, அதாவது அகம் புறம் ரெண்டு இருக்கு இல்லையா? அகம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் புறத்தோல், அதாவது கருப்பானவர்களை யாரும் அதிகம் விரும்புவதில்லை. எங்கே பார்த்தாலும் இப்போ ஒரு இடத்துல பொண்ணு பார்க்குறாங்க, பொண்ணு எப்படி இருக்குது, சிகப்பாக இருக்கா, அழகாக இருக்கா, இதைத்தான் கேட்பாங்க இல்லையா? அந்த அழகை பற்றின ஒரு ஸ்டோரியை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்களும் இணைந்து பயனடைய விரும்பினால் 9994104160 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் குவாலிஃபிகேஷனை அனுப்பி வையுங்கள். உடனடியாக விரிவான தகவல்கள் கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு மிகப்பெரிய காடு, பலவிதமான பறவைகள் அந்த காட்டில் வாழ்ந்துக்கிருக்கு. எல்லாம் அழகாக கூட்டம் கூட்டமாக வருதுங்க. அதில் ஒரு குருவி அழகாக இருக்குது, பல வண்ணங்களில் அதோட நிறங்கள் இருக்குது. அழகாக அதை பார்க்கும்போதே ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த குருவியை பார்க்குற யாராக இருந்தாலும் இன்னும் ஒரு தடவை ஆச்சரியமாக திரும்பி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அதுக்கு கடவுள் அத்தனை வண்ண வண்ண கலர்களை கொடுத்துருந்தாரு. அப்போது இந்த குருவி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்துச்சு. அந்த குருவியை பார்க்குற எல்லா பறவைகளுமே அதோட நட்பாக இருக்க ஆசைப்பட்டு தானாகவே சேர்ந்த கூட்டம், ஒரு மிகப்பெரிய கூட்டம் அந்த குருவிக்கு இருந்தது. இப்போ இதையெல்லாம் ஒரு காக்கா பார்க்குது. அந்த காக்காய்க்கு இந்த குருவியோட நண்பராக இருக்கணும் அப்படின்னு ஆசை வருது. அந்த காக்காயே அந்த குருவியை பார்த்து ஆச்சரியப்படுது. இத்தனை அழகாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு நண்பர் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காக்கா போய் அந்த குருவிக்கிட்ட சொல்லுது, என்னையும் உன்னோட நண்பராக ஏற்றுக்கணும். இந்த குருவி உடனே அப்படியே ஒரு மாதிரி அருவருப்பாக பார்க்குது அந்த காக்காயை. சேப்போ, என்ன பார், எவ்வளோ அழகாக இருக்கேன், அதே மாதிரி என்னுடைய நண்பர்களை பார், நான் எப்படி தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன்னு. அவங்களா விருப்பப்பட்டு என் கூட நட்பு வச்சுக்கிற வந்தாங்க. ஆனால் நீனே என் கூட நட்பு வச்சுக்கிற விருப்பப்பட்டு வந்த, ஆனால் அதுக்கு ஒரு அழகு வேணும். உங்ககிட்ட அழகு சுத்தமாக கிடையாது. உன்னை என்னாலே நண்பனாக நினச்சி கூட பார்க்க முடியாது. உன்னுடைய நிறத்தை பாரு, உருவத்தை பாருன்னு அத்தனை கேலி பண்ணி இந்த காக்கா மனசை நோகடிச்சது அந்த குருவி. இந்த காக்கா அழுதுகிட்டே வருது. சில காலங்கள் இப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த காக்கா தனிமையாகவே இருக்குது. இந்த குருவி பெரிய நட்பு வட்டாரத்தோட மிகப்பெரிய ராணி மாதிரி தெரியுது. ஒரு நாள் இந்த குருவி ரொம்ப உடம்பு முடியாமல் போயிருச்சு. அதோட இறகுகள் எல்லாமே உதிர்ந்துருச்சு. ரொம்ப அது உடம்பு முடியலை, அழகெல்லாம் போயிருச்சு. இந்த குருவிக்கு அழகு போன அடுத்த நிமிஷம் அத்தனை நண்பர்களும் போயிட்டாங்க. இப்போ இந்த குருவிக்கு உதவி பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, சாப்பாடு கொண்டாந்து கொடுக்க யாரும் இல்லை, அதோட காயங்களை ஆற்றுறதுக்கு யாரும் இல்லை, அது கூட மனசு விட்டு பேசுகிறதுக்கு யாரும் கிடையாது, சரியாயிரும் கவலைப்படாதேன்னு ஒரு தைரியம் கொடுக்கவும் யாரும் கிடையாது. அழகானவர்களை தேடி போச்சு இல்லையா? இப்போ யாருமே இல்லை. இதையெல்லாம் இந்த காக்கா தெரிஞ்சுக்கிறது. காக்காய்க்கு உடனே மனசு பதைக்குதுச்சா, எப்படி இருந்தாலும் இப்படி ஆயிடுச்சேன்ட்டு தேடி பிடிச்சி அதற்குண்டான மருந்தோடு அந்த குருவியை தேடி போகுது. அந்த குருவிக்கிட்ட போய் சொல்லுது, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீ எதுக்குமே கவலைப்படாதே, சீக்கிரமே நீ பழையபடி இந்த காட்டுக்கே ராணியாக வலம் வர முடியும். அதுக்காகத்தான் நான் இந்த மருந்து கொண்டு வந்திருக்கேன். இதால் உன்னுடைய இந்த வியாதியை குணப்படுத்திடலான்னு சொல்லிட்டு சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குது, மருந்து போடுது. நைட்டு பகலாக இந்த காக்கா அந்த குருவியை கவனிச்சுக்கிறது. இந்த குருவி வெகு சீக்கிரத்தில் சரியாயிருச்சு. இப்போ தான் அந்த குருவிக்கு தெரியுது உண்மையான நண்பன் யார், உண்மையான நட்புனா என்ன, அழகா, குணமா,
அப்படின்னு இப்போ இந்த குருவிக்கு தெளிவாக புரிஞ்சுது. நாம் அழகானவர்களை தேர்ந்தெடுத்தோம். அவங்க எல்லாமே நாம் வந்து இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கையிலே நம்மளை தனியாக விட்டுட்டு தூர ஓடி போயிட்டாங்க. எங்கே இந்த வியாதி தங்களுக்கும் தொத்திக்கிருமோன்னு பயந்து ஓடிட்டாங்க. ஆனால் இந்த காக்காயை நாம் வந்து அழகில்லேன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி விரட்டி விட்டோம். ஆனால் அந்த காக்காயோட மனசு எவ்வளோ ஒரு நல்ல மனசு. அழகுங்கிறது அதுதான். இந்த காக்கா மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த காக்காவோட காலடியிலே விழுந்து அழுகுது, என்னை மன்னிச்சிருன்னு. உடனே இந்த காக்கா சொல்லுது, இல்லை நண்பா, நண்பர்களுக்குள்ளே இந்த மாதிரிலாம் வேண்டாம். நான் அதை எப்போவோ மறந்துட்டேன். நீ சொன்ன அடுத்த நிமிஷமே நான் அதை மறந்துட்டு என்னுடைய வேலையை பார்க்க போயிட்டேன். இன்றைக்கி நீ வந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் என்னால் மனசு பொறுக்க முடியாமல் தான் நான் இங்கே வந்தேன். உன்னை நண்பனாக நினச்சதுனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி காக்கா அவ்வளோ ஒரு மனப்பக்குவத்தோடு பேசுது. இந்த குருவி, எனக்கு நண்பனாக இருக்கிற தகுதி உனக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் உனக்கு நண்பனாக இருக்கிற தகுதி எனக்கு இல்லைனாலும் என்னை நீ நண்பனாக ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லி உன்னுடைய பெருந்தன்மை யாருக்குமே இங்கே வராது அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த குருவி அந்த காக்கா கிட்டே சரணாகதி அடைந்தது. அது மாதிரி தாங்க நம்மளுடைய லைஃப்பில் நாம் அழகானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டாம், அன்பானவர்களை தேர்ந்தெடுப்போம். நம்மளுடைய வாழ்க்கை அழகாகும். அழகு அப்படிங்கிறது நிறத்திலேயோ உருவத்திலேயோ கிடையாது, நல்ல குணத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு உதாரணம் இந்த கதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.